33வது ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் நாட்டின் தலைநகரும் காதல் நகருமான பாரிஸில் நேற்று கோலாகலமாக தொடங்கியது. இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக சென் நதிக்கரையில் தொடக்க விழா நடைபெற்றது. உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் போட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்று வருகிறது. கடைசியாக ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற நிலையில் 33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கோலாகலமாக நேற்று தொடங்கியது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,714 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் நிலையில் 117 பேர் கொண்ட இந்திய அணியும் இந்த ஒலிம்பிக் தொடரில் களம் காண்கிறது. இந்நிலையில் பாரிஸ் நகரின் சென் நதிக்கரையில் ஒலிம்பிக் தொடரின் தொடக்க விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. சுமார் 100 படகுகளில் பல்வேறு நாடுகளின் வீரர் வீராங்கனைகள் தங்களது தேசிய கொடியை ஏந்தியபடி அணிவகுத்து சென்றனர். இந்தியா சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல் மற்றும் ஒலிம்பிக்கில் 2 முறை பதக்கம் வென்றுள்ள பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து ஆகியோர் இந்திய தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். வழக்கமாக பெரிய மைதானத்தில் நடத்தப்படும் ஒலிம்பிக் துவக்க விழா இந்த முறை பாரிஸ் சென் நதிக்கரையில் திறந்த வெளியில் நடத்தப்பட்டது. இந்நிலையில் தொடக்க விழாவின் போது மழை பெய்ததால் வீரர்கள் அனைவரும் நனைந்தபடி படகில் சென்றனர். மேலும் திறந்த வெளியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பங்கேற்ற கலைஞர்கள் மற்றும் அதை காண வந்திருந்த மக்கள் என அனைவரும் கொட்டும் மழையில் நனைந்தபடி தொடக்க விழாவை கண்டு ரசித்தனர். இதனைத் தொடர்ந்து பிரான்சின் ஜோதி வீரர்களான ஜுடோகோ டெடி ரைனர் மற்றும் ஸ்பிரிண்டர் மேரி ஜோ ஃபெரெக் ஆகியோர் ஒலிம்பிக் கொப்பரையை ஏற்றி வைத்தனர். சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான ரசிகர்கள் இந்த துவக்க விழாவில் பங்கேற்று அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.